Hello guys and welcome back to Motorist Tamil. First of all, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். கண்டிப்பாக போன வருஷம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவான இயராக இருந்திருக்கும், சில பேருக்கு வந்து நெகட்டிவான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு இயராக இருந்திருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதுக்கு மேலே வரப்போகிற இயர்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இந்த 2024 இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இயராக இருக்கும் அப்படின்னு நம்ம லீட் ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம மோட்டாரஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆக போகுது. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தோம்னா நம்ம அரௌண்ட் ஒரு 1.5K சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமாக ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ஆல்சோ இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா கார்ஸோட எல்லா டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக சின்ன கார் பெரிய கார் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அண்ட் டிரைவ்னு நம்ம பிரித்து மேஞ்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டாவது பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க கார் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கார் பார்த்தோன்னா நமக்கு ஹோண்டா எலிவேட் CVT தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேலம்ல இருக்க TVS 150 சுந்தரம் ஹோண்டால தான் ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சேலம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாலேருந்து ஏதோ கார் வேணும் இல்லை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சேலம்ல இருக்க சுந்தரம் ஹோண்டாலாம் செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் சுந்தரம் ஹோண்டாவோட அட்ரஸும் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ மொபைல் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ queries இருந்துச்சாலும் நீங்கள் அது மூலமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிவேட்டோட இன்ஜின் பே பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அண்ட் ஒரு ஹோல்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிக்கல் ஹோண்டா கீ தான், பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. அண்ட் நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 liter IV டெக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 119 bhp அண்ட் 145 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 cylinder பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இன்ஜின் பே பார்த்தோம்னா நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஹோண்டா எலிவேட்டோட ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ டெடிகேட்டடான ஒரு ரிவ்யூ பண்ணால் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜினுமே நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின் தான் கைஸ். அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு 90 degree வரைக்கும் இந்த பேனட் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான், எந்த காஸ்ட்லையுமே நம்ம இது பார்க்க முடியாது. ஸோ பேனட் வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்டிப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் LED DRL நமக்கு இந்த இடத்துல வந்துருது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஃபாக் லேம்ப்கான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாக் லேம்பை சுற்றி நமக்கு பிளாக் கலரில் ஒரு ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு கேமரா பேஸ்ட் ADAS சிஸ்டம் வந்துடும். அண்ட் இந்த பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது கைஸ். பார்க்கறதுக்கு ஒரு SUV அப்பியரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் இந்த டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 215/55 R17 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுவுமே நமக்கு டுவல் டோன் ஃபினிஷில் வந்துருது. ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கு. அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.3 meters இருக்கும். 2650 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். இது வந்து கிளாஸ் லீடிங்னு சொல்லலாம். இந்த SUV செக்மெண்ட்லேயே 220 mm வந்து நமக்கு ஹோண்டா எலிவேட்டில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஓவர்ஹேம்ஸ் பார்த்தோம்னா நல்லா சங்கியாக இருக்குது கைஸ். பெரிய ஓவர்ஹேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடும். இது பார்த்தோம்னா நமக்கு ZX வேரியன்ட். ஸோ டோர் ஹேண்ட்ஸ்லாம் நம்ம குரோம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துருது. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துட்றாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு டிசைன் தான் கைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப் செட்டப் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்டர் தான். ஸோ இது மட்டும் நமக்கு LED டெயில் லேம்ப் வந்துடும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வருது. IV டெக்ங்கிற பேட்சிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் நமக்கு வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. கேமரா நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குது கைஸ். ரொம்ப ஒரு ஓவர் டூ பண்ண மாதிரி ஒரு டிசைனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு 458 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துருது. ஸோ அப்பேச்சரும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லோடிங் லிப்லாம் பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாட்டான பூட்னே கூட சொல்லலாம். சின்னதாக ஒரு லோடிங் லிப் அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சீட்ஸ் வந்து 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பூட் லேம்பும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலிவேட்டுங்கிற பேட்சிங் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் நல்லா இருக்குது கைஸ். கார் பார்க்குறதுக்கு இந்த ஒரு ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு டிசைன்னே சொல்லலாம். நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரோட் ப்ரெசன்ஸும் நல்லாவே இருக்குது. நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல் கைஸ். இதுவுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான். இதுவுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான். 1 liter பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த டோர் ஹேண்ட்ஸ் நமக்கு ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க.
ஸோ சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌன் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை கைஸ், அப்படியே நம்ம ஸ்லைட் பண்ணி உள்ள வரலாம். நான் ஹெட்டை கூட பெருசாக மைண்ட் பண்ணல, அப்படியே ஈஸியாக உள்ள வந்துட்டேன். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, 2 ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல வந்துருது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெக்ரூம் நீரும்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல தட்ட கூட இல்லை, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் என் ஃபுட்டை பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சீட் அடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கு. இந்த பிளேஸே பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அண்ட் ஹெட்ரூம் பார்த்தோம்னா எனக்கு நல்லா அடிக்வேட்டாகவே இருக்கு கைஸ். என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7", எனக்குலாம் பெருசாக டச்சே ஆகலை. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துருது. ஸோ இதுலையுமே நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பல்ஜான மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது, அதுவுமே நல்ல ஒரு விஷயம். ஸோ கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் வைஸ். அண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த விண்டோ ஏரியாலாம் கொஞ்சம் கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பலாம் மேலே தூக்கி இல்லை. ஸோ அதனால் நமக்கு கிளஸ்ட்ரோஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகலை. ஸோ நல்ல ஒரு ஏரியான கேபின் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நமக்கு ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துருது. ஸோ ஓவராலாக ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது கைஸ். ரியர் சீட்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஹோண்டா சிட்டியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இந்த சீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ இந்த எலிவேட்லையுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த கேமரா பேஸ்ட் டாடா சிஸ்டம்க்கான கேமரா அந்த இடத்துல வந்துடும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் சென்சர், இங்கே ஒரு கீ ஃபாபும் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் நம்ம பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தோன்னா உனக்கு ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலுக்கான பட்டன் வந்துருது. இன்ஃபில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இங்கிலீஷ் பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஹோண்டா வெல்கமிங் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ இன்னொரு வெல்கமிங் சவுண்டும் இருக்கும். நான் இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எலிவேட் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் வருது, நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சீரியஸ்லி ஒரு குட் ஜாப் ஹோண்டா. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மல் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. அதில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. கால் அட்டன் டிக்ளைன் இதுலேயே பண்ணிக்கலாம், வாய்ஸ் கமெண்ட்ஸ் இதுலேயே வந்துருது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. லேன் டிபார்ச்சர் அண்ட் லேன் கீப் அசிஸ்ட் அதெல்லாம் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் அண்ட் இந்த பார்ட் ஃபுல்லாகவே நமக்கு டிஜிட்டலாக தான் இருக்கும். ரைட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் மட்டும் அனலாகில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸ், சேஃப்டி சப்போர்ட், ஜிஃபோர்ஸ் மீட்டர். ஸோ ஜிஃபோர்ஸ் மீட்டர் மட்டும் வேணும், நம்ம அதை மட்டும் காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம், சென்டரில் வர மாதிரி இருக்குது. அண்ட் இது தவிர ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் காமிக்கிற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். 13.2 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. டாக்கோமீட்டர் மட்டும் வேணாலும் நமக்கு டாக்கோமீட்டர் மட்டும் காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து ஓடோமீட்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு டிஜிட்டலில் வந்துருது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. ஸ்பீடோமீட்டர் நமக்கு டிஜிட்டல்லையும் தனியாக வந்துருது. ஸோ நல்லா லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கைஸ். அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ப்ளூடூத் அண்ட் கால் அட்டன் டிக்ளைன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துருது. அண்ட் டிவைஸ் லிஸ்ட்டில் போயிட்டோம்னா நம்ம அதை பேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலிமா. தவிர நமக்கு யூஎஸ்பி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அண்ட் சவுண்டு, சிஸ்டம் வால்யூம், டிஸ்பிளே, ஓப்பனிங் அனிமேஷன் நம்ம வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா வால்பேப்பர் வேணும்னா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா பிளாக், ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் வந்துருது. ஸோ இது பார்த்தோம்னா எனக்கு பிளாக் கலர் அண்ட் டெட் செட் பண்ணோம்னா ரெட் வந்துடுது. அண்ட் க்ரீனும் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது கைஸ், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்தோன்னா நமக்கு லேன் வாட்ச் கேமராவும் இந்த காரில் நமக்கு வரும். ஸோ அதுக்கான பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா நமக்கு லெஃப்ட் சைட் வியூ ஆன் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த ஓஆர்எம்ஸ் கடியில் நமக்கு ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த வியூ வந்து நமக்கு இதில் வர ஆரம்பிச்சு திரும்ப அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம வேணும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு கிளாக் வந்து ரைட் சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. வால்யூம்க்குலாம் ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நம்ம வேணும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு டே அண்ட் நைட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இந்த ஸ்விட்ச் கியர் குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் சவுண்ட் மட்டும் கேட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோ டாக்டைலாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும்.
அண்ட் நல்ல ஒரு ஸ்விட்ச் கியர் கைஸ். ஸோ டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்துருது. இந்த இடத்துல ஒரு உட் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ரெக்டாங்குலர் ஸ்டைலில் தான் ஏசி வென்ட்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பேனட் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக வியூ தெரியுது. ஸோ நீங்கள் இருக்கிறதுலே லோயஸ்ட் பொசிஷன் வச்சாலுமே உங்களுக்கு பேனட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷன் கூட. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு சிவிடி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்துருது. ஒரு 7 ஸ்டெப் சிவிடி கொடுத்துட்றாங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நமக்கு தனியாக டெடிகேட்டடாக வந்துருது. நம்ம ஹோண்டா சிட்டியில் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தனியாக கொடுத்துருக்காது நல்ல விஷயம். USB-A சார்ஜிங் சாக்கெட் 2 வந்துருது. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு டீசெண்டான சைஸில் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நார்மலான மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் காரோட கீ, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கடிக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான், மொபைல் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயுமே நமக்கு அந்த லெதர் ஃபினிஷ் வந்துருது. ஸோ ஆம்ரெஸ்ட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துட்றாங்க. இப்போ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த சன்ரூஃப் வந்து உண்மையிலேயே பையிங் டெசிஷனில் இப்போ நிறைய பேருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மிரர் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல நமக்கு மிரர் வந்துடுது அண்ட் லைட்ஸோட வந்துடுது. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். அண்ட் ஸ்டியரிங்க்கு பார்த்தோம்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்துடுது. அண்ட் இப்போ கார் இன்ஜின் வந்து ஆனில் இருக்குது. சுத்தமாக சவுண்டே கேட்கல, அவ்வளோ ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி இந்த விடெக் இன்ஜின்ஸ்லாம் உண்மையிலேயே பயங்கர ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக இருக்குது. ஸோ இப்போ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஹோண்டா எலிவேட் டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிங்லேருந்து டிரைவ் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஹேண்ட் பிரேக் டவுன். அண்ட் நம்ம இப்போது கொஞ்சம் ஒரு பேட் பேட்ச் ஆஃப் ரோடு தான், நம்ம எப்போவுமே டிரைவ் எடுக்கிற இடம் தான். ஸோ இதில் ரைட் குவாலிட்டி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த சீட்டிங் பொசிஷன் தான் கைஸ். உங்களுக்கு பேனட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ காரோட சீட் ஹைட் மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது, டிசைனே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக பல்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே விசிபிலிட்டிங்கிறது நமக்கு மிஸ்ஸே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ட்ரைவ் பண்ணிருக்கோம். ரைட் குவாலிட்டி வந்து நல்லா ப்ளஷ்ஷாக இருக்குது கைஸ். அன்ஜுலேஷன்ஸ்லாம் எதுவுமே உள்ளே ஃபில்டர் ஆகலை. அண்ட் அந்த சஸ்பென்ஷன்ஸும் அந்த அன்ஜுலேஷன்ஸ்லாம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது. அண்ட் இன்ஜினுமே நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ்லாம் கேபின்குள்ளே சுத்தமாக ஃபில்டரே ஆகலை. அண்ட் 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கிறதோட ப்ளஸ் பாயிண்ட்டே நம்ம இங்கே தான் பார்க்க முடியுது. ஸோ இங்கேயும் ஒரு பெரிய பம்ப் வருது, ஈஸியாக க்ராஸ் பண்ணுது. ஸோ ஸ்டியரிங்கும் ஈஸியாக ரீசென்டர் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு டிபிக்கலான ஹைவேக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் IV டெக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 119 bhp அண்ட் 145 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுக்குள்ளே 80 ரீச் ஆகிட்டோம். எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது கைஸ். இன்ஜின் க்ளீனாக புல் பண்ணுது. அண்ட் ரிஃபைன்மெண்ட்டுமே டாப் கிளாஸாக இருக்குது. நல்ல ரிவ் ஹாப்பியான ஒரு இன்ஜின்னு சொல்லலாம். நான் இப்போ எக்ஸிலேட்டர் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணனா நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது கைஸ். ஸோ நான் டக்குன்னு ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் ரைட் சைடில் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்லையுமே பெருசாக நமக்கு அந்த ஃபீல் தெரியல. அண்ட் டைரக்ஷன் சேஞ்சஸ் அப்போ நமக்கு பெருசாக பாடி ரோல்லாம் ஃபீல் ஆகுது. நல்லாவே கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் வந்துட்டு மறுபடியும் கூட லான்ச் பண்ணலாம்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம அடாஸ் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி அடாஸ் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ திரும்ப நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த சிவிடிலேயே பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக 4000 RPM வரைக்கும் ரெவ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைட் லேன் எடுத்தேன். ஸோ அடாஸ் வந்து நம்ம இதில் கிளியராக பார்த்துடலாம். ஸோ இப்போது நான் லெஃப்ட் லைனுக்கு போகிறேன். திரும்ப என்ன ரைட் லைனுக்கு அது இழுத்து விடுது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு கேமரா பேஸ்டு அடாஸ் சிஸ்டம் தான். ஸோ வந்து ஹோண்டா சென்சிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு CMBSன்னு ஒன்று இருக்குது, கொலிஷன் மைட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, இஃப் சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு கொலிஷன் நடக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங்னு சொல்லலாம். ஸோ நம்ம இண்டிகேட்டர் போடாமையோ இல்லை நம்ம ஒரு லேனை விட்டு வெளியே போகிறது அதை சென்ஸ் பண்ணிச்சுன்னா உடனே நம்மளை லேனுக்குள்ளே இழுத்து விட்டுரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டியரிங்கில் நல்லாவே அந்த வைப்ஸ் தெரியுது. ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு அந்த வார்னிங் எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த அடாஸில் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ டோட்டலாக இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது, லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது, அதாவது நம்ம லேனை விட்டு வெளியே போனால் திரும்ப அது உள்ளே எடுத்து விடும். லேன் டிபார்ச்சர் வார்னிங்கும் இருக்குது. ஸோ அது நம்ம வார்னிங் கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறப்போ ஆட்டோவாக ஹை பீம் அண்ட் லோ பீம் அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும். நம்ம இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கூட டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறோம்னா நமக்கு அந்த லெஃப்ட் சைட் வியூ வந்து வருது. அது உண்மையிலேயே நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட் லைனுக்கு போயிடலாம். ஸோ நமக்கு ஒரு பிக்கப் வேணும்னா நம்ம எக்ஸ்லேட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் பண்ணாலே போதுங்க. அது ஈஸியாக ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நமக்கு பிக்கப் கொடுக்குது. இப்போ பாருங்கள், நான் லைனை விட்டு வெளியே போகிறேன், இண்டிகேட்டர் கொடுக்கல, திரும்ப அது உள்ளே இழுத்து விடுது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஹோண்டா சிட்டியில் ட்ரைவ் பண்ணியிருந்தோம், நல்லா சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆச்சு. இதுலையுமே நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பார்ட் த்ராட்டலில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது கைஸ் இந்த ஆட்டோமேட்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைட் சைடில் ஒரு கார்னர் வரும். ஸோ எல்லாமே பெடஸ்ட்ரியனாக இருக்குது. எனக்கு ரோடில் வந்து 2 வீலர்ஸ் போயிட்டுருக்கு, அதனால் பெருசாக நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ பிரேக்குமே நல்லா கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருக்காங்க கைஸ். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் கொடுக்குறாங்க, இருந்தாலுமே பிரேக்கிங் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இனிஷியல் பைட் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஒரு கிளியர் ஸ்டிச் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம லேனை விட்டு, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைட் போனாலுமே நமக்கு உள்ளே இழுத்து விடும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு ரைட் கார்னர் வருது, இங்கே பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், லேனை விட்டு வெளியே போகிறேன். ஸோ அதுவே தான் ஸ்டியரிங் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கைஸ். நல்லா சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இங்கேயுமே நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ இந்த ரைட் கார்னர் பார்த்தோம்னா அந்த ஸ்டியரிங்கே இருக்குது உள்ள. ஸோ இண்டிகேட்டர் போட்டோம்னா அது இன்டர்வியூன் ஆகுறது இல்லை, இல்லைனா அது வந்து நமக்கு இன்டர்வியூன் ஆகும். அண்ட் இந்த இன்ஜின் வந்து நமக்கு மேனுவல் கியர் பாக்ஸில் நல்ல ஒரு காம்போவாக இருந்துச்சு கைஸ். நல்ல ஃப்ரீ ரெவ் ஹாப்பியாக இருந்துச்சு. இதுலேயுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சிவிடி வந்து நல்ல ஒரு கியர் பாக்ஸ் தான், கொஞ்சம் காஸ்ட்லியான கியர் பாக்ஸும் கூட. ஸோ இப்போ நம்ம அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 கார் லென்த்து செட் பண்ணியிருக்கோம், அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டரில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் சப்போஸ் இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு, இல்லைனா நமக்கு ஃப்ரண்ட்டோட ஆப்ஜெக்ட் ஸ்பீடு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 77க்கு வந்துருச்சு, 76. ஸோ 3 கார் லென்த்துங்கிறதுனால நமக்கு அந்த 3 கார் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். 3 கார் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ பாருங்கள் 70க்கு வந்துருச்சு. நம்ம 80ல் செட் பண்ணியிருந்தோம், 70க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் லைன் போகலாம். நம்ம ஸ்பீட்ஸ் வேணால் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 90ல் வைக்கிறேன். நான் எக்ஸிலேட்டரில் காலே வைக்கல, ஸோ அதுவாக தான் போயிட்டுருக்கு. நம்ம கார் லென்த்து கூட குறைச்சிக்கலாம். இப்போ நான் 2 கார் லென்த்தில் வச்சுருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்பீட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. நம்ம என்ன 1 கார் லென்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கார் லென்த்தில் வச்சுருக்கேன். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது கைஸ்.
ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் பண்ணுது. இந்த ADAS சிஸ்டம் வந்து ஜஸ்ட் கேமரா பேஸ்டு, ரேடார் இல்லை, கேமரா பேஸ்ட் கொடுத்துருந்தாலுமே இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. அது கண்டிப்பாக ஹோண்டாவை பாராட்டியே ஆகணும். அண்ட் இந்த நமக்கு லேன் கீப் அசிஸ்ட் வேணாம்னாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம ரைட் லைன் வருவோம். ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்பீட் பில்டப் பண்ணுது. அண்ட் இந்த ஸ்பீட் பில்டப்பும் டக்குன்னு ஆகுது, நல்ல ஆர்பிஎம் ரைஸ் ஆகுது. நல்லா இருக்குது கைஸ், இதெல்லாம் நல்ல ஒரு சிஸ்டம் தான். அண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா சேஃப்டி சப்போர்ட் தான். நிறைய பேர் இது வந்து ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. இது ஒரு சேஃப்டி சப்போர்ட் தான், ஒரு சேஃப்டி எய்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி நம்ம ஹைவேஸில் போகிறப்போ ஜஸ்ட் கை எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ 220 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் போதுமான்னு கேட்டிங்கன்னா ஆம்பிள் எனஃப். இப்போ நம்ம மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்போர்ட் மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா கியர்ஸ் அப் ஷிஃப்ட் ஆகுதா, ஷிஃப்ட் தான், அதாவது ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐவிடெக் இன்ஜின் மேஜிக் பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஆர்பிஎம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பவர் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. நம்ம இதில் ஐவிடெக் இன்ஜின் வந்து எவ்வளோ தூரம் ரெவ் ஆகுது அண்ட் ஆல்சோ பிரேக்கிங் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். லான்ச் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கு அண்ட் 60 பக்கமாக ரீச் ஆயாச்சு. ஸோ பிரேக்ஸும் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது கைஸ், ஷார்ப்பான பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஷார்ப்பாக பிரேக் பண்ணுறப்போ கூட நமக்கு அந்த ஜடர் ஆகுறது, இழுத்து விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே கன் மாதிரி நிற்கிது. அண்ட் அதுக்கு இம்பார்ட்டண்டான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டயர்ஸும் கூட 17 inch நல்ல திக்கரான ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் மோடில் போட்டேன், செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். அப் ஷிஃப்ட் ஆகலை கைஸ், அதே கியர்லேயே மெயின்டைன் ஆகுது. ஸ்டெப்ஸ் தான் கைஸ், இருந்தாலுமே அது அது அந்த ஸ்டெப்லேயே மெயின்டைன் ஆகுறது வந்து நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இருக்கிறப்போ ஹில்ஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹில்ஸில் போகிறப்போ டக்கு டக்குன்னு அப்ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பவர் வந்து கண்டிப்பாக பத்தாது. ஸோ ஹேண்ட்லிங்கும் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. ஸ்டியரிங் நம்ம கூட நல்லா கனெக்டடாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டெபிலிட்டியும் டாப் கிளாஸாக இருக்குது. நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக இருக்குது இந்த ஹோண்டா எலிவேட். என்னதான் ஒரே ஒரு இன்ஜின் கொடுத்துருந்தாலுமே இது ஒரு பக்கா எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காது, கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் 7th ஸ்டெப்பில் போட்டேன், ஒரு 104 பக்கமாக க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேபின் நல்லா காமாக தான் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். சீட்ஸ் நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது. நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. ஆனால் ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஸ் நல்ல பிரேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் 110 40க்கு வந்து டக்குன்னு வந்துருச்சு. ஒரு 2-3 seconds ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்னர் பாருங்க, ADAS எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு லெஃப்ட் கார்னர் வருது. ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான், நீங்கள் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. கார்னர்ஸை அதே எடுக்குது. ஸ்டியரிங் ரெக்வயர்டுன்னு ஒரு வார்னிங் சிம்பிள் வந்துருச்சு. 100ல் கார்னர் எடுக்குது கைஸ். வாட் அ சிஸ்டம், சீரியஸ்லி நல்ல ஒரு சிஸ்டம். அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா இந்த சிவிடி வேரியண்ட்டில் ஒரு 16.93 km பக்கமாக கிளைம் பண்ணாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலுமே ஒரு 12 to 15 வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஹைவேஸ், போத் ஹைவேஸ் அண்ட் சிட்டி சொல்கிறது. ஸோ மைட்டிகேஷன் ப்ரிவென்ஷன் இப்போ ஆன் ஆச்சு. ஸோ இந்த ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்வான்ஸ்டு கம்பேட்டபிலிட்டி இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா இன் கேஸ் ஆஃப் ஒரு இம்பேக்ட் நடந்துருச்சுன்னா அதை வந்து இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே, அதாவது அதோட ஃப்ரேம் வந்து அப்சர்வ் பண்ணி அது ஈஸியாக வெளியே தள்ளிடும் அந்த இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதனால் நமக்கு கேபின்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக எதுவும் இன்ஜுரிஸ் நடக்காது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரக்சருமே நல்லா ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நமக்கு அந்த ஃப்ரேமே வந்து அந்த இம்பேக்ட் அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ இந்த ஏ பில்லர் பி பில்லர்லாம் நல்லா இன்டாக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சப்போஸ் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டோர்ஸ் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகும். அதெல்லாம் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு விஷயம் கைஸ். அண்ட் வேரியன்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த கார் நமக்கு VX அண்ட் ZX வேரியண்ட்டில் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு பேக்கேஜ் கைஸ். நமக்கு ஃபீச்சர்ஸ் வைஸும் நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் ஆன் ஆஃபர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காராக இருக்கும். டிரைவிங் டைனாமிக்ஸுமே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரிலேபிளான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் பாக்ஸும் நல்ல ஒரு கியர் பாக்ஸ். ஸோ எந்த சைட்லேருந்து பார்த்தோம்னாலுமே இதை வந்து நோ சொல்லலாம் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு நல்ல ஒரு கார் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் நல்ல ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொன்னேன். இன்ஜின் வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸ் போனால் தான் இன்ஜின் ஓடிட்டுருக்குன்னே தெரியுது. லோவர் ஆர்பிஎம்ஸில் நமக்கு இன்ஜின் சவுண்டே சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. நம்ம டிரைவில் போட்டுடலாம். ஸ்போர்ட் மோடில் இருக்குது. ஸோ 2000 ஆர்பிஎம் 2000 ஆர்பிஎம்மில் 3000 வரைக்குமே நல்லா சைலண்ட்டாக தான் இருக்குது. 2000 இன்ஜின் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு நல்லா ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி நான் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ட்ரைவ் பண்ணுறது இந்த காரு. ப்ரொமோஷன்லாம் கிடையாது கண்டிப்பாக. நல்ல ஒரு பேக்கேஜ் கைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. கொலிஷன் மைட்டிகேஷன் ஒர்க் ஆகுது கைஸ். நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் ஒரு வார்னிங் மட்டும் வருது. ஸோ இப்போ பாருங்க ஒர்க் ஆகுது. அதுதான் அந்த கொலிஷன் மைட்டிகேஷன் பிரேக்கிங்னு சொல்கிறாங்க. அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த காரில் நமக்கு 3 years ஒரு அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ அதை நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். 4 or 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் தான் நம்ம கண்ணை மூடிட்டு அதெல்லாம் வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம ரிலேபிளான ஒரு இன்ஜின் கண்டிப்பாக. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹோண்டா எலிவேட் CVTயோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.